அம்மா அழாதம்மா, யாராவது பார்க்க போறாங்க. இதுக்கு மேல எங்க குலதெய்வம் தான் என் பேத்தியை காப்பாத்தணும். மீனா, பார்வதி அக்கா வந்திருக்காங்க. வாங்கக்கா. ஹாய் வினோத். ஹாய். இவங்க என் அம்மா, இவங்க என் அப்பா. வணக்கம். வணக்கம்மா. உங்க ஹஸ்பண்ட் வரலையா? வழக்கம் போலதான், திடீர்னு அவர் வெளியூர் கிளம்பி போயிட்டாரு, அதான் வர முடியல. இந்த வாட்டியும் எஸ்கேப் ஆயிட்டாரா? வாங்கப்பா, வாங்க மாமா, உள்ள வாங்க. பாட்டி, நான் அடிக்கடி சொல்வனே, இவங்க தான் அந்த பார்வதி அக்கா. வணக்கம் பாட்டி. அக்கா, அவங்க என் அத்தை. வணக்கம். நீங்க எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மெயினா உங்களை பத்தி அடிக்கடி எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ அவளுக்கு அக்காவா பிறக்கணும். அடுத்த ஜென்மத்துல மட்டும் இல்ல பாட்டி, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்வதி கதை எனக்கு அக்காவா வரணும். சரிக்கா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? மீனா, ஒரு முக்கியமான நபரை நீ இன்னும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. யார் அது? ஓ, சிவா மாமாவை சொல்றீங்களா? பாத்தீங்களா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல சிவா மாமாவை மறந்துட்டேன். சிவா மாமா எங்க அத்தை? இங்கதாம்மா எங்கேயோ இருந்தா. மீனாக்கா, சிவா மாமாவைய தேடுறீங்க? அவரு மாடியில இருக்காரு. கிரிஜா, ஒரு நிமிஷம். சிவா மாமாவை நான் மட்டும்தான் மாமான்னு சொல்வேன், வேற யாரும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரிக்கா. சரிக்கா, நீங்க உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு. என்ன மாமா சொல்றீங்க? தைலம் ஏதாவது தேய்ச்சு வேண்டாம், தேவையில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. மாமா, ஒரு சர்ப்ரைஸ். என்ன? பார்வதிக்கா அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. உங்களை பாக்குறதுக்காக கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். என்ன யோசனை? வாங்க போலாம்.
ஆட வாங்க மாமா. மீனா பார்வதி அக்கா, இவர்தான் என் சிவா மாமா. ஹலோ சார். எத்தனை நாள் என்ன பார்க்காம எஸ்கேப் ஆயிட்டே இருந்தீங்க. இப்ப வசமா மாட்டிக்கிட்டீங்களா? என்ன சார் ஷாக் ஆயிட்டீங்க? நம்ம சந்திப்பு தள்ளி போயிட்டே இருந்ததில்ல, அதத்தான் சொன்னேன். எப்ப சந்திக்கணும்னு விதி இருக்கோ அப்பதானே நடக்கும். கரெக்ட் மீனா, கரெக்டா தான் சொன்னேன். பை தி வே, என் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. இவர் என்னோட ஃபாதர். ஹலோ சார். ஹலோ. இவங்க என் மதர். வணக்கம். வணக்கம். இது என்னோட சன் வினோத். ஹலோ ஹாய் வினோத். பட் என் ஹஸ்பண்ட் ஏன் வரலன்னு மட்டும் கேட்றாதீங்க. அவர் ரொம்ப பிஸி. சரிக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம் மீனா. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்?
மாப்பிள சார், என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? இங்க வாங்க, பொண்ணு கூட சேர்ந்து நில்லுங்க, அப்பதானே ஆசீர்வாதம் பண்ண முடியும். வாங்க சார். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அம்மா இப்படி கொடுங்க. வீடு எப்படி இருக்குக்கா? வீடு ரொம்ப அழகா இருக்கு மீனா. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. தேங்க்ஸ்க்கா. சரி மீனா, டைம் ஆச்சு, கிளம்புறோம். சிவா சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க. என்ன மாமா சரின்னு சொல்றீங்க? போய் வழி அனுப்பலாம் வாங்க. அம்மா, நாங்க கிளம்புறோம். வரேங்க. வாங்க. வரேங்க. வரேங்க. வாங்க. சரி மீனா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிக்கா. வரோம் சார். என்ன மீனா இது? உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஜோவியல் கேரக்டர்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சார் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் ஷை. இவரா? இல்ல டக்குன்னு அவ்வளவு சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டாரு. ஓ, மிங்கிள் ஆயிட்டாருன்னா அப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாருன்னு சொல்லு. இத பாரு மீனா, நீ கூப்பிட்ட மாதிரி நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நீ உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? கண்டிப்பா வரோம்க்கா. என்ன சார், வருவீங்கல்ல? அப்புறம் நீங்களும் என் ஹஸ்பண்ட் மாதிரி லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆயிடக்கூடாது. வரோம். சரிக்கா. வாங்க மாமா. தம்பி, என்ன நடக்குதுங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் ஒன்றும் புரியல பாட்டே. பார்வதி புத்திசாலி, பொது இடத்துல என்ன அசிங்கப்படுத்தான்னு நினைக்கிறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். மின்னல் ஒளி விழியா
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே